வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற குற்றவாளி கார்த்திக்கு ஜூன் 5 வரை நீதிமன்ற காவல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்தியிடம் நேரில் விசாரித்த நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவு. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கோவை சிறுமி கொலை மன்னிக்க முடியாத குற்ற செயல். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடும் கண்டனம். கோவை சிறுமி கொலை வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. கோவை சிறுமி கொலை வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என ஐஜி ரம்யா பாரதி பேட்டி. கோவை சிறுமி வழக்கில் கைதான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஜி ரம்யா பாரதி உறுதி. சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்று வன்கொடுமை செய்ததை குற்றவாளி ஒப்புக்கொண்டதாகவும் தகவல். திருச்சியில் செவிலியர் கல்லூரி மாணவி தவறான சிகிச்சையால் மரணமடைந்த விவகாரம். மீண்டும் மறியல் போராட்டம் நடத்திய செவிலியர் கல்லூரி மாணவிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்த காவல்துறை. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு குழு விரிவான விசாரணை நடத்தும். தவறு நடந்து இருந்தால் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் வாக்குறுதி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம். இளைஞரணி செயலாளர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். பதவி ஆசையில் தாவிக அமைச்சரவையில் விசிக இணையவில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும். விசிக நிர்வாகிகளில் பெரும்பாலானவர்கள் தாவிக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என கூறியதாக திருமாவளவன் விளக்கம். காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியில் இருந்து விலகி செல்வதை தன்னால் தடுக்க முடியவில்லை. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நான் என்ன கூட்டணி தலைவரா என திருமாவளவன் விளக்கம். உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி தொடருமா? தேர்தல் சமயத்தில் முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் விளக்கம். நெய்வேலி என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கொடுத்த மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை, அதிகபட்ச இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. தனிநபரின் தவறுகளால் தான் மின்சாரம் தடைபடுவதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. வெகு விரைவில் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படும் என உறுதி. திருத்தணி தெக்களூர் கிராமத்தில் 3 நாட்களாக மின்சாரம் விநியோகம் இல்லை என கூறி கிராம மக்கள் போராட்டம். சூறைக்காற்றில் சாய்ந்த மின்கம்பத்தை சீரமைக்க மின்சாரத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை. மின்தடை ஏற்படும் பகுதிகளில் உயர்திறன் மின்மாற்றிகள், புதிய துணை மின் நிலையங்கள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தகவல். சென்னை மெரினா நீலக்கோடி கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதித்து காவல்துறையினர் உத்தரவு. மெரினா கடற்கரை பகுதியில் தரைக்காற்று அதிகமாக வீசுவதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு.
சாயப்பட்டறை கழிவுகளை ஆற்றில் விடுப்பவர்கள், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பவர்களுக்கு 1 நாள் அவகாசம். திரைப்பட வசனம் போல எச்சரிக்கை விடுத்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனைச் சாவடியில் கனிம வளத்துறை இயக்குநர்கள் ஆய்வு. கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளில் முழுமையாக ஆய்வு செய்ய திட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளை. திருப்பத்தூர் அருகே கத்திமுனையில் 19 சவரன் நகை பணம் கொள்ளை, போலீசார் தீவிர விசாரணை. விருதுநகர் பாரத் ஸ்டேட் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதம். தீ விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை. பொன்னேரி அருகே விதிகளை பின்பற்றாத 44 தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதி சான்று ரத்து. அதிக மாணவர்களை வாகனத்தில் ஏற்றி சென்றால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் என வட்டார போக்குவரத்து அலுவலர் எச்சரிக்கை. மதுரை பாலமேடு பகுதியில் காவல்துறை விதிமுறைகளை மீறி மிகவும் ஆபத்தான முறையில் தாவேகா ஃபிளெக்ஸ் பேனர். விபத்து ஏற்படும் முன் அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை. கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் நடைபெற்ற பலூன் திருவிழா மழையின் காரணமாக பாதியில் ரத்து. முன் அறிவிப்பு இல்லாமல் ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை. தனியார் தங்கும் விடுதிக்குள் புகுந்து கேட்டை உடைத்து சூறையாடிய சிசிடிவி காட்சி. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி சேலம் எடப்பாடி வார சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. தென்காசி சந்தையில் 3 கோடிக்கு ஆடுகள் வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழர்களின் கட்டிடக்கலைகளுக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி வரும் கோயிலை கண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மெய்சிலிர்ப்பு. 19வது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 51,000க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணை. பீகார், அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை இளைஞர்களுக்கு காணொலி மூலம் ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மேற்கொள்ளப்படும் இந்த பயணத்தில் உலக நாடுகள் பங்கேற்க விரும்புகிறது. வளர்ந்த இந்தியாவுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுக்கு உற்சாக வரவேற்பு. கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரேசா நினைவிடத்தை தனது மனைவி ஜானட் டி ரூபியோவுடன் பார்வையிட்டார். உலக அளவில் கவனம் பெற்ற காக்ரோச் ஜனதா கட்சியின் எக்ஸ் பக்கத்தை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கமும் முடக்கம். தனது தனிப்பட்ட இன்ஸ்டா பக்கத்தையும் முடக்கிவிட்டதாக அதன் அட்மின் அபிஜித் தீப்கே குற்றச்சாட்டு.